பாடங்கள் முக்கியமான பாடங்கள். அதில் கிதாபுல் மனாகிப் என்று தனியான ஒரு பாடம். மனாகிப் என்றாலே ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு இருந்த ஆற்றல்கள், அவர்களுக்கு இருந்த திறமைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ்கள் அந்த பாடத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, கணவான்களே, ஷஹோர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்து இருந்த அந்த மக்களை ஒற்றுமைப்படுத்த, அவர்களை ஐக்கியப்படுத்த, அவர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்த, முதலாவது அடுத்தவர்களை பற்றி நம்முடைய உள்ளத்தில் கண்ணியம் வர வேண்டும். அவருடைய திறமைகளை நாம் அடையாளம் காணணும். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல்களை, நுணுக்கங்களை நாம் விளங்க வேண்டும். அவ்வாறு விளங்கினால்தான் அவர்களுடன் நாம் சேர்ந்து நடப்போம். அதனால முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? சஹாபாக்களுக்கு மற்ற யார் யார் எந்த துறையிலே சிறந்து உயர்ந்து விளங்கினார்களோ அவர்களை அடையாளம் கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டே மறைந்திருக்கக்கூடிய அந்த ஆற்றல்களை நபி அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, யார் யாரிடத்தில் என்னென்ன நலவுகள் இருந்ததோ அந்த நலவுகளை தேடும்படி நபி அவர்கள் ஆர்வமூட்டுவார்கள். அந்த நலவை நீங்க பாருங்க, அந்த நலவை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஒரு கசப்பான உண்மை என்னண்டா, இன்றைக்கு அநேகமானவங்களுக்கு மற்றவர்களுடைய நலவு தெரிகிறதில்லை. அவர்கள் 100 நலவை செய்திருப்பாரு, ஒரு 2 தப்பு பண்ணி இருப்பாரு. அந்த 2 தப்பு தான் விளங்கும், அந்த 98 நலவுகள் விளங்காது. நபி அவர்கள் தவறை பற்றி கண்டுகொள்ள மாட்டாங்க. யாராவது தவறு செய்தால் அதை பகிரங்கப்படுத்த மாட்டாங்க. யாராவது தவறு செய்தால் அவருக்கு முன்னால நேராக அவருடைய பேஸ் டு பேஸ் முகத்துக்கு முன்னால அவருடன் நபி அவங்க சொல்லக்கூட மாட்டாங்க. சஹாபாக்கள் தவறு செய்தா நபி அவர்கள் பொதுவாக வந்து சொல்லுவாங்க, மா பாலு அக்வாம் யஃஅலூன கதா வகதா, ஒரு கூட்டத்திற்கு என்ன நடந்தது, அவர்கள் இப்படி இப்படி எல்லாம் செய்கின்றார்கள், அவர்கள் அப்படி அப்படி எல்லாம் செய்கின்றார்கள். சஹாபாக்கள் யாராவது ஒருவருடைய தவறை பற்றி நபியிடத்தில் வந்து சொல்ல பார்த்தால் சொல்லுவாங்க, யாரை பற்றியும் நீங்க வந்து என்னிடத்தில் முறைப்பாடு செய்யாதீங்க. லா யுபல்லிகுனி அஹதுன் அன் அஹதின் ஷைஆ, உங்களை யாரும் இன்னும் ஒரு ஆளை பற்றி வந்து என்னிடத்தில் முறைப்பாடு செய்யாதீங்க. ஃபஇன்னி உரீது அன் அஹ்ருஜ இலைக்கும் வான சலீம ஸத்ர், உங்களுடைய சபைக்கு நான் வரக்கூடிய நேரத்தில் உங்கள் எல்லோரை பற்றியும் நல்ல எண்ணம் என்னுடைய கல்புல உள்ளத்தில் இருக்கணும். யாரை பற்றியும் வந்து முறைப்பாடு செஞ்சீங்கண்டா, நான் சபைக்கு வந்து அவரை பார்த்தா அவருடைய பாவம், அவருடைய தவறு, அவருடைய குற்றம் தான் எனக்கு வரும். அதனால யாரை பற்றியும் நீங்க வந்து சொல்லாதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறுகளை பற்றி பேச மாட்டாங்க, நலவுகளை பற்றி பேசுவாங்க. அடுத்தவர்கள் யார் யாருக்கு என்னென்ன நலவுகள் இருக்குதோ அதை சஹாபாக்களுக்கு முன்னால சொல்லுவாங்க. சிலவேளை அந்த நலவை, அந்த கைரை, அந்த நல்ல காரியத்தை நீங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ளுங்க. எந்த அளவுக்கு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய முஸ்னத் அஹ்மதுல ஒரு சரித்திரத்தை பதிவு செய்கின்றார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில வீற்றிருந்த வேளையில சொன்னார்கள் நபி அவர்கள், இப்பொழுது இந்த பள்ளிவாசலுக்குள்ள ஒருவர் வருவாரு, அவர் சுவர்க்கவாதி என்றார்கள் நபி அவர்கள். கொஞ்ச நேரத்தில் ஒரு சஹாபி, ஒரு அன்சாரி சஹாபி வந்தார். அவர் அப்பதான் வுது செய்து அவருடைய தாடியிலிருந்து தண்ணீர் கொட்டி கொண்டிருக்குது, சொட்டு சொட்டாக வீழ்ந்து கொண்டிருக்குது. அவர் வந்து சபையில் உட்கார்ந்தாரு. நபி அவர்கள் வளமையான மாதிரி செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் முடித்தாங்க. 2வது நாளும் அதே மாதிரி நபி அவர்கள் சொன்னார்கள், இப்போ ஒரு ஆள் இந்த சபைக்கு வருவாரு, அவர் சுவர்க்கவாதி என்று. அதே மாதிரி முந்தைய தினம் வந்த அதே அன்சாரி சஹாபி தான் வந்தாரு. 3வது தினமும் நபி அவர்கள் சொன்னார்கள், யத்லவு அலைக்கும் அல் ஆன ரஜுல், ஒரு ஆள் எப்பொழுது வருவார் இந்த சபைக்கு, அவர் சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள். 3 முறையும் நபி அவர்கள் சொன்னது ஒரே ஒரு ஆள் தான். பள்ளிவாசலுக்குள்ளே வரக்கூடிய நேரத்தில் அவருடைய தாடியிலிருந்து தண்ணீருடைய சொட்டுகள் வடிந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சரியான ஆசை, நபி அவங்க இவரை சுவர்க்கவாதி என்று சொல்லிவிட்டார்கள். அதனால உலகத்திலேயே சுவர்க்கவாதி என்ற இந்த பெயரை பெறுவது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. அதனால இவரிடத்த இந்த சுவர்க்கவாதியாக ஆகுவதற்குரிய என்ன காரணம், அவருக்கு எந்த பண்பு, என்ன அமல், எந்த இபாதத் இருக்குதுன்னு சொல்லி தேடணும் என்று நினைத்து அவரிடத்துல போய் சொன்னாரு, என்னுடைய தந்தையுடன் எனக்கு வாக்குவாதம் ஏற்பட்டுருச்சு, கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு,
வந்துருச்சு. அதனால 3 நாளைக்கு நான் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று வாப்பாவிட்ட சத்தியம் செய்து வந்து விட்டேன். அதனால கொஞ்சம் உங்களோட வீட்டுல எனக்கு நீங்க தங்க அனுமதி தருவீர்களா என்று கேட்டார். அந்த அன்சாரி சஹாபி சொன்னார், பரவாயில்லை, நீங்க வந்து என்னுடைய வீட்டுல இரவு தங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி 3 இரவுகள் தங்குகின்றார்கள். இவர் வந்ததுடைய நோக்கம் என்ன? இவருடைய இரவனுடைய வணக்கம் என்ன? இரவன் இவருடைய நேரத்தை எப்படி கழிக்கிறார், என்னென்ன அமல்களில் கழிக்கிறார், என்னென்ன வணக்கங்களில் கழிக்கிறார் என்று பார்ப்பதற்காக வேண்டி வந்தார். முதலாவது நாளும் பார்க்கின்றார், 2வது நாளும் பார்க்கின்றார், 3வது நாளும் உற்று நோக்கி கவனிக்கின்றார். விசேஷமாக அவர் எந்த அமலையும் காணல. 3வது நாள் கேட்கிறாரு. 3 நாளா நபி அவர்கள் சொன்னாங்க, இப்படி ஒரு ஆள் வருவாரு, அவரை சொர்க்கவாதி என்று. 3 நாளும் நீங்கள் தான் வந்தீர்கள். அதனால சொர்க்கவாதி என்று உலகத்துல இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை நீங்க அடைஞ்சீங்க. உங்கள்கிட்ட உள்ள விசேஷமான அந்த வணக்கங்களை நான் காணணும் என்று சொல்லித்தான் உங்களோட வீட்டுக்கு வந்தேன். உண்மையில எங்கட வாப்பாவோட எனக்கு எந்த சண்டையும் இல்ல, எந்த சச்சரவும் இல்ல. உங்களோட வீட்டுல நான் சும்மா வந்து தங்கணும் அனுமதி தரமாட்டீர்கள். அதனால தான் இப்படி நான் ஒரு தந்திரத்தை செய்து கொண்டு வந்தேன். எனக்கு இந்த விலங்கல்ல என்ன, நீங்க கடைசி நேரத்துல தான் எழும்புறீங்க, ஃபஜ்ருக்கு கொஞ்சம் முன்னால தான் எழும்புறீங்க. ரொம்ப நேரமா எழும்பி தஹஜ்ஜுடைய தொழுகையில வணக்கங்கள் ஈடுபட்டதா தெரியல. நான் இந்த பார்த்த அமலுண்டா எனக்கு படல என்று சொன்னார். அப்பொழுது அந்த அன்சாரி சஹாபி சொன்னார், நண்பரே, நீங்க பார்த்த அவ்வளவுதான் என் அமல். நான் வேற பெரிய அமல் இபாதத் ஒன்றும் செய்யறதில்ல. ஆனா ஒன்றே ஒன்று என்கிட்ட இருக்குது. கேட்டாங்க, அது என்ன? சொன்னார் அந்த அன்சாரி சஹாபி, யாரை பற்றியும் என்னுடைய உள்ளத்தில் தப்பான எண்ணம் இல்ல. என்னுடைய உள்ளம் அனைத்து மனிதர்களை பற்றி என்னுடைய கல்வி உள்ளம் சுத்தமா இருக்குது, அது தெளிவாக இருக்குது. யாரை பற்றி உண்டான தப்பெண்ணம் என்னுடைய கல்வில இல்லை என்று சொன்னவுடன் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொன்னாரு, அது சாதாரணமான விடயம் அல்ல. எல்லோரை பற்றியும் நல்லெண்ணத்தை கொண்டு வருவது அது சாதாரணமான விடயம் அல்ல. இதை கொண்டு தான் நீங்க சொர்க்கவாதியாக மாறிவிட்டீங்க. இதற்கெல்லாம் எங்களால முடியாது என்று கருத்துப்பட ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் சொல்லி இருக்கலாம் இவர்கிட்ட இந்த பண்பு இருக்குது என்று. ஆனால் நபி அவர்கள் சொல்லாமல் மறைச்சாங்க. சஹாபாக்கள் தேடணும், யார் யார்கிட்ட என்னென்ன நலவுகள் இருக்குது, கயிறுகள் இருக்குது, நன்மைகள் இருக்குது, நல்ல குணங்கள் இருக்குதோ அதை நீங்க தேடி உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அதற்கு மாற்றமாக வெறும் சந்தேகங்கள்ல, வெறும் யூகங்கள்ல, வெறும் தப்பெண்ணங்கள்ல நீங்க ஈடுபடாதீங்க. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தனிபு கதீரா من الظن إن بعض الظن اسم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا. ஈமான் கொண்டவர்களே, அதிகமான யூகங்களிலிருந்து, எண்ணங்களிலிருந்து நீங்க தவிந்து கொள்ளுங்கள். ஏன்? இன்ன بعض الظن اسم, நீங்க சிலவேளை நினைப்பீங்க, சிலவேளை எண்ணுவீர்கள், ஒரு யூகமா நினைப்பீர்கள், அதில் சிலது பாவமாக ஆகிவிடும். நீங்க தவறா நினைப்பீங்க, தவறா கற்பனை பண்ணுவீங்க, தவறாக நீங்க யூகம் செய்வீங்க. உங்கள்கிட்ட யாரையாவது பத்தி தவறான எண்ணம் வந்தா இரண்டாவது நீங்க என்ன செய்வீங்க? இப்ப நீங்க துருவி துருவி ஆராய பார்ப்பீங்க. இவர் இங்கே போறாரு, இந்த நேரத்தில் ஏன் போறாரு, இவருடன் ஏன் போறாரு, இவருடன் என்ன பழக்கம், இவரோடு என்ன பேச்சு. இன்னைக்கு நாங்க சமூகத்துல பார்க்கலாம், யாராவது திடீர்னு சொல்லி கொஞ்சம் ஆகிட்டா, இவர் எப்படி இவ்வளவு சீக்கிரமா பணக்காரன் ஆகிட்டாரு, இவர் எவ்வளவு சீக்கிரமா இப்படி வாகனம் வாங்கிட்டாரு, இவர் எப்படி இவ்வளவு சீக்கிரமா வீடு கட்டிட்டாரு. எங்கட ஒரு சகோதரன் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அவரை நல்லா இருக்கட்டும், இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டாரு, அல்லாஹ் இப்ப செல்வத்தை கொடுத்துட்டான். இவ்வளவு நாளும் சிரமப்பட்டாரு, அல்லாஹ் வாகனத்தை கொடுத்துட்டான். இவ்வளவு நாளும் 2 வருஷம் முடிய முடிய கூலி வீடுகளுக்கு மாறி மாறி இருந்தாரு, அல்லாஹ் சொந்த வீட்டை கொடுத்துட்டான் என்று நாங்க சந்தோஷப்படுறதா? அதற்கு மாற்றமாக யாரையாவது பத்தி தப்பெண்ணம் வந்தா அடுத்தது நபி அவங்க சொன்னாங்க, ஒலா தஜஸ்ஸு, நீங்க துருவி துருவி ஆராய பார்ப்பீங்க. அந்த மாதிரி துருவி துருவி ஆராயாதீங்க. இப்ப ஆராய்ந்தா அவருடைய தண்டனையை பெற்றுக் கொள்கின்றார்கள். அவர் கல்லால் அடித்து கொல்லப்படுகின்றார்கள். அவர் கல்லால் அடித்து கொல்லப்பட்டதற்கு பின்னால நபியுடன் சில சஹாபாக்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரயாணத்தில் 2 பேர் பேசிக் கொள்றாங்க. இந்த மாயிசுக்கு தேவையா,
அவர் செய்த பாவத்தை சொல்லாம இருந்தா சரிதானே? அவர் வேணுமென்றே வந்து நபியிடத்துல சொல்லி அவர் நாய், இதே வார்த்தை வருது, அவர் நாய் அடிக்கப்பட்ட மாதிரி அடிக்கப்பட்டாரு, அவருக்கு தேவைத்தானா இது என்று பேசிக் கொள்கின்றார்கள். நபி அவர்கள் அமைதியாக இருந்துட்டாங்க. கொஞ்சம் தூரம் பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு கழுதை ஒன்று செத்து அந்த 2 காலும் தொங்கிக் கொண்டிருக்குது ஒரு கல்லுக்கு மேலால. நபி அவர்கள் அந்த 2 பேரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த செத்த கழுதையை நீங்க சாப்பிடுங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், செத்து இருக்குது, அதுவும் கழுத, இதையாவது யாராவது சாப்பிடுவாங்களா? நபி அவர்கள் சொன்னார்கள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்க அந்த மாயிஸ பத்தி பேசினீங்க, அது இந்த கழுதையை சாப்பிடுவதை விட பயங்கரமானது. அந்த மாயிஸ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் இப்பொழுது சுவர்க்கத்துடைய ஆறுகளில் நீந்தி கொண்டிருக்கிறார், சுவர்க்கத்துடைய ஆறுகளில் அவர் குளித்துக் கொண்டிருக்கிறார், அவரை நீங்க எப்படி நினைச்சீங்கன்னு சொல்லி, மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, நபியுடைய காலத்துல கூட சஹாபாக்கள் கொஞ்சம் முன்ன பின்ன அடுத்தவர்களை பற்றி தப்பெண்ணம், அடுத்தவர்களை பற்றி தவறாக பேசிய வேளையில நபி அவர்கள் இந்த அளவுக்கு கடினமான வார்த்தையை சொல்லி அவர்களை கண்டித்திருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால், இன்று ஒற்றுமையும் ஐக்கியமும் சமத்துவம் சகோதரத்துவம் ஏற்படுவதற்கு தடையாக இருப்பது அடுத்தவர்களை பற்றி நல்லெண்ணம் எங்கட கல்வில இல்ல, எங்கட உள்ளத்தில் இல்ல, அவர்களுடைய நலவுகள் எங்கட கண்களை பார்ப்பதில்லை, அடுத்தவர்களுடைய கெடுதிகள், மற்றவர்களுடைய குற்றங்கள், மற்றவர்களுடைய தவறுகள், அதை பார்த்து 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 அவர்களுடன் சேருவதற்கு எங்களுக்கு பாரமாக சிரமமாக இருக்கு. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடையாவது ஒரு பாவத்தை, ஒரு குற்றத்தை, ஒரு தவற கண்டீங்கண்டா அதை நீங்க உடனடியா மறைச்சிருங்க, அதை நீங்க பகிரங்கப்படுத்தாதீங்க. நபியவர்கள் சொன்னார்கள், மன் சத்தர ஔரத்தன், ஒருவருடைய குறையை, ஒருவருடைய பாவத்தை, ஒருவருடைய தவறை நீங்க கண்டீர்கள் என்று சொல்லி அதை யாராவது அவர் மறைத்து விட்டால், ஃபகன்னமா அஹ்யா மௌஊதத்தன் ஃபீ கப்ரிஹா, உயிருடன் புதைக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்ததை மாதிரி ஒரு ஆளுடைய பாவத்தை, ஒரு ஆளுடைய தவற, ஒரு ஆளுடைய குற்றத்தை மறைப்பது இருக்குது. அது எந்த அளவுக்கு பெரிய நன்மை என்றா, உயிருடன் புதைக்கப்பட்ட ஒரு குழந்தையை எழுப்பாட்டி அதற்கு உயிர் கொடுத்ததற்கு சமம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்று நாங்க பார்க்கலாம், சமூகத்தில் பாவம் கூடினதற்குரிய காரணம், பாவங்கள் மிகைத்ததற்குரிய காரணம் என்ன?